நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரொனவுன் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட் பண்றது அப்படின்றப்ப ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்றது, சுட்டி காட்டுறது. ஸோ இந்த நாலும் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ப்ரொனவுன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இப்போ டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கறது தான் வந்து ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கறது, இல்லை ஒவ்வொரு விஷயமா நம்ம சொல்றது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அது டோட்டலா எல்லாருக்கும் போய் சேர்ந்தாலும் கூட இட் இஸ் கிவன் இண்டிவிஜுவலி. அதான் அதோட மீனிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றது. அப்போ அதுக்கு என்ன வேர்ட்ஸ் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஈச், எவ்ரி, ஈதர், நீதர், ஈதர் நீதர் இல்லைன்னா ஐதர் நைதர். ப்ரனன்சியேஷன் நீங்க ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். அப்புறம் ஆல், போத், எனி. ஸோ இது எல்லாமே தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இப்போ நீங்க ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிளாஸ்ல எல்லாருக்கும் நம்ம சாக்லேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒவ்வொருத்தருக்கா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் நம்ம அதில் யூஸ் பண்ணலாம். ஈச் ஆஃப் யூ வில் பி கிவன் அ சாக்லேட், ஈச் ஆஃப் தெம் வாஸ் கிவன் அ சாக்லேட். ஸோ அந்த ஈச், எவ்ரி, ஈதர், நீதர் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்றப்ப அது வந்து சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அது வந்து ப்ளூரல் ஆகாது. அப்போ அது சிங்குலரா நம்ம கன்சிடர் பண்றப்ப இது ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ணணும். இந்த ப்ரொனவுன்ஸை நம்ம சிங்குலரா கன்சிடர் பண்றப்ப அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வேர்பும் வந்து சிங்குலர் வேர்பா தான் இருக்கும். இப்போ ஆல், போத், எனி சொன்னேன். எனின்னு வர்றப்ப சிங்குலர், ஆனால் ஆல் அண்ட் போத் இது ரெண்டும் மட்டும் ப்ளூரல். மற்றபடி ஈச், எவ்ரி, ஈதர், நீதர், அப்புறம் எனி இது எல்லாமே வந்து சிங்குலர். ஈதர் நீதர் அப்படின்னு சொன்னா அது வந்து ரெண்டு பர்சன்ஸோ இல்லை திங்ஸோ யூஸ் பண்றப்ப தானே நம்ம வந்து ஈதர் சொல்லுவோம், இதரோ இல்லை நீதரோ. ஆனா இதர் நீதரா இருந்தா கூட ரெண்டு பேரும் நம்ம சொல்றதா இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் நம்ம தனித்தனியா மீன் பண்ணா மட்டும்தான் we use the term either or neither அப்படின்னு சொல்றப்ப எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்கலாம். each of you will be given a prize. அப்புறம் every one of them, every சொல்றப்ப every one of them has received the book. நீங்க either சொல்றீங்க அப்படின்னா either of them is correct, ரெண்டு பேருமே கரெக்ட் தான். இப்போ நீதர் சொல்றப்ப அது நெகட்டிவ் சென்ஸ்ல வரும். neither of them was present for the function. அடுத்து all of you are asked to listen here, listen to here. அப்போ இந்த இடத்துல ஆல் யூஸ் பண்றப்ப all of you are யூஸ் பண்ற ப்ளூரல்ல verb யூஸ் பண்றோம். அடுத்து does any of you have a pencil? ஸோ இந்த எனி யூஸ் பண்றப்ப நம்ம வந்து சிங்குலர் verb யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் வரைக்கும் பார்த்துருக்கோம்.